அன்பானவர்களே வணக்கம். உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. ஒரு மனிதன் மயங்கி கிடக்கிறான். அந்த மயங்கி கிடக்கிறவனை மயக்கம் தெளித்து எழுப்புகிறோம். காரணம், அவன் செயல்பட வேண்டும். செயல்பட்டால் தான் அவனுடைய வாழ்க்கை என்னவென்று அவனுக்கு புரியும். அதே போலதான் உயிரானது ஆணவமலம், கண்மமலம், மாயமலம் என்ற மும்மலங்களிலே மயங்கி கிடக்கிறது. அப்படி மயங்கி கிடக்கின்ற உயிர் ஆணவம் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன, கண்மம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு உடம்பு தேவை. ஆகவே உடலை படைத்து இறைவன் அனுப்புகிறான். ஆகவே இறைவன் உடலை உயிருக்கு கொடுத்தது உலகத்தில் வந்து வாழ்ந்து புரிந்து அனுபவித்து அனைத்தும் ஆணவம் கண்மம் மாயை என்பதை புரிந்து விலகி தனித்து தன்னை உணர்ந்த அனுபவமே இறைவன் என்பதை புரிந்து ஞான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பெருங்கருணையோடு படைக்கிறான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? இதைத்தான் மிக அழகாக சொன்னான் கண்ணதாசன். பிறப்பால் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். படிப்பெனச் சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரனை இறைவன் பணித்தான். அறிவெனச் சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரனை இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்ன என கேட்டேன், அழித்து பாரனை இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். மனையால் சுகமனில் யாதென கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பாரனை இறைவன் பணித்தான். இறைப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரனை இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவிஞர் மிக அழகாக சொல்லுவார். அனுபவமே இறைவன் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்கிறான்? இந்த உயிர் உடலோடு செயல்பட்டு உடல் மூலம் அனுபவம் பெற்று மும்மலத்தையும் புரிந்து கொண்டு மயக்கத்தில் இருந்து விடுபட்டு தெளிவான பற்றற்ற நிலையில் ஞானம் பெறும்போது, ஆம், இறைவனின் நோக்கம் அனுபவித்தோ அல்லது அனுபவப்பட்டு அனுபூதி பெற்று நமக்கு ஆலோசனை வழங்கி அல்லது சத்சங்கத்தின் மூலம் அறிவு தெளிவு பெற்று மயக்கம் தெளிந்தால் பிறவி குறைந்து கர்மவனை மடிந்து பிறவா பெருநிலை பெற்றுவிடலாமே. இதற்கு பாவ புண்ணியம் என்பதற்கும் என்ன சம்பந்தம்? எதையோ சொல்லிக்கொண்டு என்னை ஏமாற்றுகிறாயா என்று கேட்கிறான் அவன். அதைத்தானே சொல்ல வந்தேன். அன்பான நண்பனே, கேள். ஒரு உயிருக்கு உடலை ஏன் படைத்தான்? மும்மலத்தை புரிந்து உணர்ந்து தெளிந்து விலகி ஞானம் பெற. ஆம், அந்த செயல்பாட்டுக்கு நீ சாதகமாக இருந்தால் அது புண்ணியம், அதற்கு பாதகமாக இருந்தால் அது பாவம். பாவம் என்பதும் புண்ணியம் என்பதும் பிறர் தருவதில்லை. உன் செய்கையை, உன் கர்ம பலனை உனக்கு பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறுகிறது. எப்படி? இறைவனுடைய நோக்கத்திற்கு அந்த செயல்பாட்டுக்கு நீ சாதகமாக இருந்தால் அது புண்ணியம், இறைவனுடைய நோக்கத்திற்கு பாதகமாக இருந்தால் அது பாவம். அப்படியானால் எந்த செயல்பாடும் இல்லாமல் சிவனே என்று இருந்து விட்டால் அது முடியாது. உலகத்தில் அனைத்தும் இயங்கியே தீர வேண்டும். பகவான் பகவத்கீதையில் சொன்னது போல, இந்த செய்கையால் இன்னென்ன பலன் எனக்கு வரும் என நீ எப்படி சொல்ல முடியும்? எப்படி எதிர்பார்க்க முடியும்? உன் கடமை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு போ. அதை எனக்கு அர்ப்பணித்து விடு. பலனை எதிர்பார்க்காதே. சரியாகச் சொன்னான் சாரதி, பார்த்த சாரதி. இறைவனால் உடல் கொடுத்து அனுப்பப்பட்ட அனைத்து உயிர்களும் வாழத்தான் வந்திருக்கின்றன. அந்த வாழ்க்கைக்கு துணையாக கருணையோடு இருப்பதை ஆறறிவு படைத்த மனிதனின் கடமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இறைவனால் உடல் கொடுத்து அனுப்பப்பட்ட அனைத்து உயிர்களும் வாழத்தான் வந்திருக்கின்றன. அந்த வாழ்க்கைக்கு துணையாக கருணையோடு இருப்பதே ஆறறிவு படைத்த மனிதனின் கடமை. அதற்கு துணையாக இருந்தால் புண்ணியம், அதற்கு எதிராக செயல்பட்டால் அது பாவம். இதில் எந்தெந்த காரணங்களை புரிதல்களை பூர்த்தி பார்ப்பதும் விலக்கி பார்ப்பதும் அவரவர் அறிவை பொறுத்ததே. வா நண்பா, பயணப்படாமல் படுத்து கிடந்த அனுபவமே பெறாமல் அனைத்தும் அவனே என எந்த செயலும் செய்துவிடாமல் பாவம் எது புண்ணியம் எது என புரிந்தும் புரியாமலே புரையோடி போகாதே. எது வந்தாலும் அதுவும் அனுபவமே. அந்த அனுபவமே இறைவன். அவனே படைத்தான் உடலை, கொடுத்தான் உலகை. உயிரோடு வந்தோம், உண்மையாயிருப்போம். இறைவன் நோக்கத்தை புரிந்து வாழ்வோம். முதலில் சொன்னது போல் நீ செய்யும் எந்த ஒன்றும் இறைவனின் நோக்கத்திற்கு சாதகமென்றால் அது புண்ணியமாகிறது. நீ செய்யும் எந்த ஒன்றும் இறைவனின் நோக்கத்திற்கு பாதகமென்றால் அது பாவமாகிறது. அதுவே அமுதமாகிறது, அதுவே விஷமாகிறது. எது அமுதம், எது விஷம்? அடுத்ததில் பார்ப்போம். அன்பு நண்பர்களே, நன்றி. நீங்கள் ஒவ்வொரு முறையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து
இதை தொடர்ந்து கேளுங்கள். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். நல்ல நல்ல விஷயங்களை இப்பொழுது கேட்பது நமக்கு கிடைப்பதில்லை. இதோ உங்களுக்காக உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.